நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், மக்கள் ஊடக மையம், யூனிசி கவுன்சில் மற்றும் தமிழ்த்தாய் அகாடமி ஆகியவை இணைந்து முன்னெடுத்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் உதவிக்காக இயங்குவோரை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரும் அரும் பணியை அன்பு பாலம் திட்டத்தின் வழியாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், மக்கள் ஊடக மையம், யூனிசி கவுன்சில் மற்றும் தமிழ்த்தாய் அகாடமி ஆகியவை இணைந்து விழிப்பாக இரு நெருப்பாய் எழு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு கோவை கிறிஸ்டி தி கிங் இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் சமூகத்தில் எப்படி பயணிக்க வேண்டும், சமூகத்தில் நாம் சந்திக்கும் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த ஒரு விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு பாலமாக நியூஸ் 7 சேனலானது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. எங்களுடைய கல்லூரியின் சார்பாக, எங்களுடைய சேர்மன் சார்பாக இந்த நியூஸ் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். The Christ the King College was giving opportunity to give a awareness program for the students. எங்கள் யூனிசி கவுன்சிலில் வந்து ட்ரைபல் குழந்தைங்களை எல்லாத்தையும் நிறைய பேர்த்த படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த ரோமன் கேத்தலிக் ஓரியன்ட் ட்ரஸ்டர்ஸ் அண்ட் கிரைஸ்ட் த கிங் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் அண்ட் ட்ரைபல் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி we are conducting this. எங்கள் யூனிசி கவுன்சிலில் more than 3,365 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுட்ருக்கோம். இட்ஸ் சப்போர்ட் ஆஃப் அவர் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் மூலிமா. ஸோ வெரி ஹாப்பி டு conduct this kind of awareness programs. நியூஸ் 7 மூலியமாக இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை அன்பு பாலம் வரவேற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு நிகழ்வு. இந்த விழிப்புணர்வுக்கான நிகழ்வுக்காக நாங்கள் பங்கேற்றிருக்கோம். நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய அன்பு பாலம், சென்னை மக்கள் ஊடக மையம், யூனிசி கவுன்சில் மற்றும் தமிழ் திசை நாளிதழோடு இணைந்து மாணவர்களுக்கான விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு என்கின்ற ஒரு சிறந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை இன்றைக்கு இந்த கல்லூரியினுடைய வளாகத்தில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு யூனிசி கவுன்சிலினுடைய தலைவர் இக்னிஷியஸ் பிரபு அவர்கள், கல்லூரியுடைய நிர்வாகிகள், மக்கள் ஊடக மையத்தினுடைய இணை நிறுவனர் மற்றும் தமிழ் திசை நாளிதழினுடைய கோவை மாவட்ட செய்தியாளர், அத்தோடு கூட பல்வேறு சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையாளர்கள் இங்கு வந்து அவர்களுடைய சிறப்பான கருத்துக்களை மாணவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்கள் ஆர்வத்தோடு அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நியூஸ் 7 அன்பு பாலம் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு தாய் தமிழ் அகாடமிக்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த வகையில் தொலைக்காட்சிக்கும் அன்பு பாலம் நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த யூனிசி கவுன்சில் மற்றும் மக்கள் ஊடக மையம், கல்லூரியினுடைய நிர்வாகம், குறிப்பாக மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மென்மேலும் லைஃப்பில் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறது நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை சொல்லிக் கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.